நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வருகிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்றைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாரும் உற்சாகமாய் ரொம்ப அழகாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்படி தினந்தோறும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி வந்தீங்கன்னாவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மண்டையில் இப்படி ஒரு விசேஷம் அப்படின்றது ஒன்று ஒட்டிகிட்டே தான் இருக்குது. அதில் அன்னைக்கு தான் நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் வி கஸ்டம் ஆர் செல்ஸ். நம்ம அப்படி என்ன பண்ணுறோம், ஒரு கஸ்டம் பண்ணிக்கிறோம். எப்பவுமே ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது நல்ல ஒரு கொண்டாட்டமாக வாங்க. ஆண்டு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கட்டளையிடுவார். இந்த காலையில் இந்த இடத்துல ஆமேன். ஒரு சிலர் புதிதாக வந்திருக்கலாம், ஒரு சிலர் அநேக நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாரும் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறோம். இந்த காலையிலும் தேவனுடைய வார்த்தையை ஆமேன் கேட்கும்படிக்கு உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆமேன் இந்த இடத்துல தேவ சமூகத்தில் நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. மற்ற அறிவிப்புகள் மற்ற காரியங்களை தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக என்னோடு கூட இந்த மாதத்தை துவங்கும் பொழுது நான் இதை தான் உங்களோடு கூட இந்த 1ஆம் தேதி காலையிலே உங்களோடு கூட சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப சற்று உங்களுக்கு நினைவுபடுத்த, அதை தொடர்ந்து வாசித்து அதோடு கூட சேர்ந்து இன்றைக்கு இந்த சத்தியத்தையும் நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னோடு கூட இஃப் யூ ஹேவ் யுவர் பைபிள்ஸ் யூ கேன் டர்ன் டு த புக் ஆஃப் டியூட்ரானமி. உபாகம புஸ்தகத்தினுடைய 31வது அதிகாரங்களிலே 6வது வசனத்தை நான் ஆதாரமாய் உங்களோடு கூட இந்த 1ஆம் தேதி பேசினதை திரும்ப ஒரு முறை கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். வைதாம எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைனா பக்கத்தில் ஒரு முறை பாருங்கள், இல்லைனா ஸ்க்ரீனில் பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. திருச்சபையில் ஒவ்வொரு முறையும் இப்படி வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி வாசிங்க, நமக்கு சொந்தமாக்கி வாசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதோ? அப்படி வாசிங்க. நான் பலம் கொண்டு திடமனதாயிருப்பேன், எதற்கும் பயப்படவும் திகைக்கவும் மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறோம்? Most times we keep saying to somebody, but every verse is for us. அநேக நேரங்களில் மற்றவர்களை பார்த்து இது உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன்றதை விட இன்றைக்கு நான் எனக்காய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது அந்திம காலத்தில் மோசே இஸ்ரவேல் திரும்ப தொடர்ந்து பிரயாணம் பண்ணணும், தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில சவால்கள் வரும், இக்கட்டுகள் வரும். ஆனால் அது எல்லாவற்றின் மத்தியிலும் அவள் எப்படியாவது மேற்கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிறதை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த வாக்கை பெற்ற அந்த தேவ மனுஷன் அவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டி அடுத்தது யார் அதை தொடர்ந்து செய்ய போறாரோ யோசுவாவை நிறுத்தி அவர் சொல்லும் பொழுது இதான் சொல்றார். ஏன் இதை நான் உங்களுக்கு விளக்குறேன் என்றால், ஏதோ எடுத்து ஒரு காரியத்தை நான் பிரசங்கிக்கவோ, நான் அதை மிகவும் ஒரு பாரத்தோடு கூட இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுகிறது என்னவென்றால், எந்த ஒரு காரியமும் நிற்காது. எந்த ஒரு காரியமும் கர்த்தர் ஆரம்பித்த கர்த்தர் நோக்கத்தோடு கூட ஆரம்பிக்கிற எந்த ஒரு காரியமும் நிற்கவே நிற்காது. அது தொடர்ந்து செயல்பட்டு தான் ஆக வேண்டும். அது ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு ஊழியமா இருக்கட்டும், அது எந்த காரியமா இருந்தாலும் அதை தொடர்ந்து கர்த்தர் செயல்படுத்தியே முடிப்பார். ஆமென். அதை இன்னும் நிச்சயப்படுத்தும்படிக்கு, அதை இன்னும் நிலை கொள்ளும்படிக்கு, அதை ஊர்ஜிதப்படுத்தும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காய் மரித்து ஆமென் உயிர்த்தெழுந்து என் நாமத்தினாலே இது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயப்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். டைம் அண்ட் அகைன் இன் 3.5 years 3 ஆண்டுகள் இயேசு அவர்களோடு கூட ஆள் தத்துவத்தில் கூடவே நடக்கிறதும் பேசுறதும் பிரசங்கிக்கிறதும் படுக்கிறதும் போகிறதுமா இருக்கும் பொழுது அவர் பேசின எந்த வார்த்தைகளும் ஒரு உணர்வுக்குள்ளே இந்த சீஷர்களுக்கு வரவே இல்லை. கேட்டதெல்லாம் ஏதோ யாருக்கோ பிரசங்கம் பண்றாரு.
நான் இதை இந்த காலகட்டங்களில் அடிக்கடி அதை நான் பேசுகிறது காரணம் என்னன்னா, ஒரு நாளும் கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறது நெவர் டிஸ்பைஸ் தோஸ் வேர்ட்ஸ். அந்த வார்த்தையை ஒரு நாளும் யாருக்கோ பேசிக்கொண்டார், உன்னிடத்துல உனக்காய் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறதா தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. கூடவே சொல்றாரு, நான் நினைக்கிறேன் பீட்டர் தட்டை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவார், பரிமாறுறதுக்கு ஆயத்தமா இருந்தார், எல்லாவற்றையும் செய்கிறதற்கு ஆயத்தமா இருந்த பேதுரு, ஆண்டவர் இப்படி அவருக்கும் அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் திரும்ப வரப்போற காரியங்களை குறித்து பேசும் பொழுது பெருசா ஒரு உரைக்கலையனுமோ தெரியல. ஏனென்றால் ஒரு முறை கூட கேட்கிறாரு, எப்பா என்னை யாருன்னு சொல்றாங்க, ஆண்டவர் உம்மை தீர்க்கதரிசி ஆகிய சோன்றாங்க, சொல்லிட்டு கடைசியில் நீங்க தானோன்னு கூட பேசிக்கிறாங்க. சரிப்பா நீ என்னப்பா சொல்ற, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்றதை நம்புற அப்படின்றாரு. சரிப்பா நீ பாக்கியவான், இந்த சபையில இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் முழுமையான ஈடுபாடு இல்லாமல் இந்த வார்த்தைகள் தனக்குள்ள ஒரு பெரிய கிரியை நடப்பிக்காமல் இருந்தபடினாலதான் உங்களுக்கு தெரியும், இந்த சிலுவை மரணங்களை இந்த சிலுவை நாட்களில் தியானிக்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம், படிச்சிருப்பீங்க, ஜெபம் பண்ண முடிக்க ஒரு இடத்துக்கு கூட்டு போனா இவரால் ஜெபமே பண்ண முடியல. ஏனென்றால் அந்த வார்த்தை இவரோடு கூட ஈடுபடவே இல்லை. ரொம்ப பரிதாபமான காரியம். நான் உங்களுக்கு அதை இன்னும் கூட திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். என்ன பண்றாரு, அவன் தூர சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை மாத்திரம் தூர விலகி, எப்படி தூராயிட்டாரு. அப்புறம் அடுத்த கட்டணதுங்க விலகி. மார்க்கு 14 அதிகாரத்தில் வீட்டில் வாசிங்க, இல்லை நேரம் இருக்கும்போது வாசிங்க. ஒவ்வொரு வசனங்களாய் பார்ப்பீர்கள். லூக்கால 23 அதிகாரங்களில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 22 அதிகாரங்களில் வாசித்தீங்கன்னா தூர விலகி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிட்டாருன்னா, அவரை அறியேன், சபிக்கவும் தூஷிக்கவும். யாருங்க? 3 வருஷம் கூட இருந்தவர். நான் ஏன் இதை இன்றைக்கு பேசுகிறேன் என்று ஒருவேளை நல்லா கேட்டிங்கன்னா, we are not here just for one day to come and receive something. There is something permanently God wants to do in your life. அதனால தான் தொடர்ந்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பேசுகிறது இன்னைக்கு ஈஸ்டருக்கு வந்திருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதில்ல. ஆனால் தொடர்ச்சியாய் பேசி கொண்டிருக்கிற காரியத்தை பெற்று தொடர்ந்து அதை பற்றி கொண்டு நடக்கிறது, நம்ம எவ்வளோக்குள்ள அதில் உறுதியாய் நிற்கிறோமோ அதுதான் என்ன பண்ணோம். இதை தான் இங்கே மோசே சொல்கிறாரு. மோசே தன் அந்திம நாட்களிலே இதை சொல்கிறாரு. see you are about to face certain challenges in your life. உன் வாழ்க்கையில் சில சவால்கள் வரதான் போகுது. இது வரைக்கும் சிலதை பார்த்தீங்க, ஆண்டவர் உதவி செய்ததை பார்த்தீங்க. கற்பாரிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார், சமுத்திரங்களை பிளந்தார், காடைகளை கொடுத்தார், மன்னாவை போஷித்தார். இதெல்லாம் செய்த இது ஆண்டவர் தான் சொல்றார், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆனால் எவ்வளோ அதை நம்பி போயிட்டே இருக்கிறியோ அப்போதான் என்ன பண்ண முடியும், அதை ஜெயமாய் சுதந்திரமாய் மாற்றிக்கொள்ள முடியும். சொல்லும் போதே அது அதிகாரத்தினுடைய முன்பகுதியில் சொல்றாரு, இந்த ஜனங்கள் இதை கேட்க மாட்டாங்க, ஆனாலும் சொல்லு. என்னதுங்க? ஆமா, இன்னைக்கு அப்படிதான். எவ்வளோ ஆண்டவர் பேசினாலும் நமக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையின் ஈடுபாடு ஒருவேளை இல்லை என்றால், இன்றைக்கு நான் எதை பேசுகிறேன், கேட்கிற நாம் விசுவாசிக்க வேண்டும். காணுகிறவனை காட்டிலும் கேட்கிறவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. காட்டிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களை நீங்கள் தட்டி சொல்ல, நான் ஒன்றும் அந்த மறந்து பார்க்கலையே, நான் அவரை பார்த்தது கூட இல்லையே, தொடக்கூட இல்லையே. ஏன்னா அங்கே ஒருத்தர் தான் 11 பேரில் அவன் சொல்கிறான், அப்பா நான் தொட்டு பார்த்து கையெல்லாம் விட்டு பார்த்து அந்த காயம் உண்மைதான்னா கூட நான் நம்புவேன் அப்படின்றதுக்கு ஒரு சந்தேகமாக சொன்னப்பா, நீ இவ்வளோ பண்ணி நீ நம்பலை, ஆனால் பார்க்காம கேட்குறவன் பாக்கியவான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உங்களை நீங்களே சொல்லுங்க, கேட்கிற நான் எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசித்து கொண்டே இருக்கிறோம் அவ்வளோக்கு எவ்வளோ நான் பாக்கியவானாய் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை சுகந்தரித்து, எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவுடைய வருகையும் நான் நம்பிக்கொண்டே தான் இருப்பேன். ஆமென். அதனால தான் உங்களுக்கு 2 விஷயத்தையும் காண்பிக்கிறேன். மோசே சொன்னது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசினதை கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரங்களை தொடர்ந்து பேசவும் காண்பிக்கிறேன். யோசுவாவின் நாட்களில் கூட எல்லாருமே அதை நம்பிடல, 2 பேர் தான் நம்ப துவங்கினாங்க. இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாது சபை.
அதை நிரூபிக்கிறதற்கு இயேசு உலகத்தில் வந்து வாழ்ந்து பாடுகள் பட்டு மரித்து உயிர் தெழுந்தார். ஆமென். அதுதான் பேதுரு அடிக்கடி நான் சொல்லும் பொழுது சொல்றது, பீட்டர் 1.0 was always emotional. பேதுரு 1.0. இன்னைக்கு அப்படி தானே வேர்ஷன்ஸ்லாம் பேசுகிறோம். டெக்னிக்கல் பீப்புளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுப்போம், எல்லாருக்குமே புரிஞ்சுக்கலாம். இல்லை முதல் அத்தியாயம்னே வச்சுங்களேன், ரொம்ப இமோஷனல். அவர் எல்லா வேலையும் செஞ்சிருவார். மீட்டிங்கில் போய் சேர் போட சொன்னால் போடுவார், போட்டுட்டு ரைட்டில் உட்காரணும்னு ஆசைப்படுவார், லெஃப்டில் உட்காரணும் ஆசைப்படுவார். 3 ரோல் அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். அந்த மாதிரிலாம் இருந்தவருக்கு இயேசு மரிக்கிறார்னும் போது ஈடுபாடே இல்லாமல் ஆகிவிட்டது. அதனால தான் எம்மாவூரில் எழுந்து இயேசு உயிரோடு எழுந்துட்டார், போயிட்டே இருக்கிறாரு. இவரும் கூடவே நடந்து போகிறவங்களோடு போகும்போது இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கை இருக்குது. 24 அதிகாரத்தில் வீட்டில் வாசிங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஒரு சில முறை பேசியிருக்கிறபடினால அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறாங்க. என்ன, ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பணும், ஆனால் இப்போ அவர் இல்லை, இவர் கூடவே இருக்கிறார். ஏனென்றால் அட்டாச்மெண்ட் இல்லாமையே, இந்த வார்த்தைகளோடு கூட ஈடுபாடு இல்லாமலே காலங்கள் கடந்து போய்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் அவர் ஏசாமி கடைசியில் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பிறந்து நான் உன் கூட தான் இருப்பேன், பயப்படாத போ, நீ எல்லாத்தையும் ஜெயிக்கலான்னு கடைசியில் சொல்லிட்டு சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உனக்குள்ளே நிரப்பப்படுகிற வரையில எருசலேமில் தரித்திருந்து முதல்ல உன்னை நிச்சயப்படுத்திக்கொள், அப்பொழுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? பிரதானமான கட்டளைகள் அநேகதை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு கட்டளையை நான் பார்க்கிறேன். ஒன்று சொல்றாரு, நீ போய் சுவிசேஷம் சொல்லணும், அது முதல்ல உன் மேல விழுந்திருக்கிற கடமை. 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உன்னதத்திலிருந்து வருகிற பலனினால நீ நிரப்பப்படுகிற வரையில் என்ன பண்ணாத, மற்றபடி உலகத்தினுடைய சாதனைகள் வீணாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிந்து போனதுனால பேதுருடைய 3.0 எப்படி மாறிடுச்சுன்னா, 3வது பகுதி எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மனுஷன் இப்படிலாம் செஞ்சதுனால எல்லார் மத்தியில் எழுந்து நின்று பேசுகிறார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாய் மாறிவிட்டது. 2.0 மறுதலிப்பு. ஆனால் 3.0 எப்படி மாறிடுச்சுங்க? தூங்குறவர்கள் நீங்கள் விழித்திருந்து கேட்கிறதற்கு பதிலை கொடுங்கள். எனக்கு என்ன சந்தோஷம் தான், பாடிட்டே இருந்தால் கான்சர்ட்டை நடத்துகிறேன் நான். கான்சர்ட் நடத்தினா பாடிட்டே இருக்கலாம், இன்னும் கூட ஃபுல்லாக பாடிட்டு அப்படியே நிற்க வச்சு என்னாத்துமாவே கத்திர சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் சத்தியத்தையும் கேட்கணும் இல்லை? ஒரு ஆமேன்னா சொல்லி தான் பாருங்களேன். என்னை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கத்திற்கு தான் நீங்கள் சொல்கிறது இந்த கூரை கூட தாண்டாத ஆமேனா தெரியுது. அதனால் சொல்லுங்கள், ஆண்டவரே என் இருதயத்தை இன்றைக்கு திறக்கிறேன், இதை முற்றிலுமாய் நம்புகிறேன், உம்முடைய சிலுவை மரணத்தை நம்புகிறேன், உங்க பாடுகளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த பாடுகள் எனக்காய் பட்டீர் என்று நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேல எனக்கு பாடுகள் இல்லை என்பதை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு பாடுகள் என்பதை விசுவாசிக்கிறேன். என் பாடுகளை நீர் முடித்திருக்கிறீர் என்று நம்புகிறேன். எனக்காய் நீர் உயிர்த்தெழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. என் நண்பன் நேற்று கூட என் நண்பர் சொன்னார், நிறைய பேர் இப்போ நீ காலைல ஸ்டேட்டஸ் அது இது எல்லாம் போடும், ஹீ இஸ் ரிசன் ஹீ இஸ் ரிசன் ஹீ இஸ் ரிசன் போடுவோம். அவர் எப்பவுமே உயிரோடு தாங்க இருக்கிறாரு. நம்ம என்னத்துக்கு அதை போய் திரும்ப ஹீ இஸ் ரிசன் ரீசன் சும்மா அது ஒரு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அது ஒரு ஈஸ்டர் விஷயம். நீங்கள் சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன், ஐ எம் ரிசன், அவர் உயிர்த்தெழுந்தனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சாட்சியை சொல்லுங்க. உங்கள் ஸ்டேட்டஸில் என்னன்னு போடுங்க, ஐ எம் ரிசன். Because he is risen, I am risen. அவர் உயிரோடு எழுந்ததுனால நான் உயிரோடு கூட இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தான் அந்த இயேசுனுடைய சாட்சியா இன்றைக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் இந்த வசனத்தை உங்களுக்கு சற்று ஆரம்பித்தது காரணம் என்னவென்றால், ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலம் கொண்டு திடமானதாருங்க, நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன். உங்களை நான் 1ஆம் தேதி காலில் தான் சொன்னேன், when there is a promise, there is also a presence that is covered with the promise. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது அதோடு கூட
ஒரு பிரசன்னத்தின் கர்த்தர் கூட வைக்கிறார். அந்த பிரசன்னம் அதை காத்துக்கொள்ளும். எவ்வளோக்குள்ள அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நம்புகிறோமோ அவ்வளோக்குள்ள அந்த பிரசன்னம் என்ன பண்ணோம், காக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் நம்பினால்தான் அது நிச்சயமாய் ஜெயமாய் நமக்கு மாறுகிறதற்கு ஏதுவாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை இன்னும் கூட அனுபவித்து கொண்டே இருக்கும்பொழுது தான் அந்த வல்லமையை நாம் உணர்ந்து அந்த பிரசன்னத்தின்படியே ஜெயமாய் இருக்க முடியும் என்று 1ஆம் தேதி காலையில் உங்களோடு கூட சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஏசாமி அதனால தான் சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு உயிர் தெழுந்துட்டாரு. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரங்களுக்கு திருப்புவீர்கள் என்றால் பல முறை இதை பேசி கேட்டிருக்கலாம். இன்றைக்கும் ஒரு வாய்ப்பாய் எடுத்து திரும்ப சில வசனங்களை உங்களுக்கு அதிலிருந்து நான் காண்பிக்கிறேன். ஆனாலும் முக்கியமாய் பேச வந்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஆமேன். நீங்கள் கவனித்து என்னோடு கூட ஈடுபட்டீங்கன்னா அதை நம்புவீங்க. அல்லேலூயா. எல்லாம் அன்றைக்கு அங்கு காத்து கொண்டிருந்தது. நான் நேற்றைக்கு ராத்திரி அதை தான் பேசுகிறதை திரும்ப தொடர்கிறேன். ஆமேன். எவ்ரிதிங் வாஸ் சைலண்ட். எல்லாம் அமைதலாய் மாறிவிட்டது. அமைதலாய் மாத்திரம் மாறவில்லை, உலகத்தின் பார்வையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் மேல முத்திரையும் போடப்பட்டாயிற்று. அல்லேலூயா. Things were not only silent, there was a seal that was upon all the blessings. என்ன, இயேசு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு இந்த உலகத்தில் வந்தது எனக்காய் ஜெயத்தை தரும்படிக்கு வந்தார். அப்போ இவங்கெல்லாம் தீர்மானம் பண்ணி சொன்னாங்க, முத்திரையை போட்டு அதை அடக்கிடணும்னு சொல்லி முத்திரையை போட்டாங்க. ஆனால் இயேசு அப்படி அதை விடவே இல்லை. உடனடியாய் உடைத்து அதிலிருந்து இயேசு எழும்பி வெளியிலே வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுவீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனால் இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணது, வீட்டுக்குள்ள பயந்து கொண்டே தான் இருந்தது. 20ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு அங்கு வந்து நடுவே நின்று, அல்லேலூயா, உங்களுக்கு பிறக்கிறதுக்கும் தேடி தான் வந்தார், உயிர் தெழுந்த பிறகும் தேடி தான் வந்தார். யார் என்னோடு இருக்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கும் இந்த இடத்துல தேடி தான் அவர் வந்திருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு பாடலை அருமையான யாரோ கேட்டிருக்கிறாங்க, எனக்கு டக்குன்னு மைண்டில் வரல. நான் தேடி போகலை, அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. பாவங்கள் போக்கவே நீக்கவே. இந்த பூலோகத்துக்கு எதற்காய் வந்தார் என்றால் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய சம்பவங்கள் நடக்கும் பொழுது, ஆமென், 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஒரு சில முறை அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். இவங்க நம்புறதுக்கு பயங்கர சவால்கள் இருக்கும் பொழுது 26ஆம் வசனத்தில் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, சொல்லுங்க, அப்படி சீஷர்கள் வீட்டுக்குள்ளே முதல் நாள் பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப என்னதுங்க, 8 நாளும் ஒண்ணாதுங்க, பூட்டு தான். சொல்லுங்க, 8 நாளும் என்ன பண்றாங்க? ஏன்னா இன்னும் கூட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரல, அந்த பயம் என்ன பண்ணுதுங்க, ஆண்டு கொண்டிருக்குது. ஆனால் அது நடுவில் இயேசு விட்டுட்டாரா? தீர்மானம் பண்ணதை நிறைவேற்றும்படிக்கு சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் பல முறை பேசியிருக்கிறேன். ஒரு 20 வருஷம் ஊழியத்தில் இங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டி இல்லை 5 வாட்டினாச்சும் பேசினாலும் அதை திரும்ப போய் ரப் பண்ண மாட்டேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஆமேன். இயேசு வந்து நின்று சமாதானம் என்று சொல்லுகிறவர் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளோதான் பூட்டி பயந்திருந்தாலும் சமாதானம். ஆனால் தோமா பாரி சிலர்லாம் இருக்கிறோம் இல்லையா, கேட்போம் என்ன சொல்கிறாரு. பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை என்ன பண்ணு. ஏன் சாமி சும்மா சொல்லுவாரா? என்னோடு இருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி, சரி, அப்படி இருக்கிறவங்க அப்படியே இருங்க. கொஞ்சம் பேர் கவனிக்கிறவங்க என்னோடு கூட பேசுங்க. என்னதுங்க, சும்மா போய் சொல்லுவாரா? ஒருத்தனை சும்மா கூப்பிட்டீங்க வாடா தொட்டு பாடுறான்னு சொல்லுவாரா? எவனோ ஒருத்தன் இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான், சந்தேகப்படுறான், அவன் மனசுக்குள்ளே இருந்துச்சு, இல்லை 4 பேர்கிட்ட பேசியிருந்தான், அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்? ஏசு என்ன பண்ணுவார்? பேசினார் என்பதை நல்லா புரிஞ்சிங்க. ஏன்னா அவனை போய் சும்மா போய் தோமாவை போய் கூப்பிட்டு வாப்பா என்னை தொட்டு பாருப்பா கை எல்லாம் சொல்லலை. நல்லா கவனிங்க. ஏசு என்ன பண்ணுறாரு? தோமாவை நோக்கி, உன் விரலை
உன் விரலை நீட்டி, நம்ம ஏதோ திடீர்னு எக்கோ வருது, ஏதோ வைப்ரேட் ஆகுது, என்னன்னு பாருங்க. ஆமீன். என்னதுங்க? விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவில போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். நல்லா கவனிங்க, என்ன வார்த்தை அது? அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. எத்தனை பேருக்கு அது இந்த காலில் அதை தான் நான் பேசிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ காலில் பேசணும். ஆண்டவர் பேசுறத பேசிட்டே தான் இருக்கிறாரு. சொல்லுங்க, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கட்ட சொல்லுங்க, ஏன்னா அவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவர் பேசுறத கொஞ்சம் தயவுசெய்து பக்கத்தில் இருக்கட்ட பேசலாம் கூட பேசுங்க. பூசா இருந்தால் கூட சொல்லுங்க, ஆண்டவர் பேசுறத பேசிட்டே தான் இருக்கிறார். அவர் பேசுறதை நிறுத்தவே மாட்டார். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பேசுறதை நிறுத்தவே மாட்டார். உலகத்தில் பேசினாரு, சிலுவையில பேசினார், உயிர்த்தெழுந்து பேசினார், இன்றைக்கும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அவர் பேசுகிறதை நிறுத்த மாட்டார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ தான் விசுவாசிக்கணும்னு சொல்றார். என்னதுங்க? நான் விசுவாசித்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். பல சாட்சிகளை கேட்கிறோம், பல விஷயங்களை வாசிக்கிறோம். எனக்கு என்னன்னா, சில சம்பவங்களை எல்லாம் யோசித்து கொண்டிருந்தது ஆயத்தப்படுத்தும் போது, நிறைய பேர் கண்கூடாய் பார்த்தவர்கள் இந்த வேதாமத்தினுடைய நானும் தேடி தேடி பார்த்த ஒரு நாள், இந்த நாள் சுவிசேஷத்தில் எங்கேயாவது இருக்கிறாங்களான்ட்டு எங்கேயுமே காணப்படவில்லை. இல்லை, நிறைய அற்புதங்களை செய்து அவர்களுக்கெல்லாம் பிரதானமான காரியங்களை செய்தவர்களை சிலரெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இவங்களாம் கண்கூட பார்த்தனாங்க, ஆனால் நம்பவே இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசி நாட்களில் காணவே இல்லாத இருந்தார்கள். அதனால தான் ஏசாமி சொல்கிறாரு, இதெல்லாம் பேசிட்டு சொல்கிறாரு. தோமா ஒரு டைலாக் கொடுக்குறாரு 28ஆம் வசனத்தில், அதை பார்க்குறீங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். நிறைய நேரத்தில் அப்படி நம்மளை தட்டி எழுப்பிட்டோன்னா, ஐயோ நானா, நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் அப்படி கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி பேசணும் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு சொல்கிறாரு, ஓகேப்பா, அந்த எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு புரியுது, ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை உலகத்துக்கே எழுதுறேன் கவனி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு இயேசு, தோமாவே நீ கண்டதுனால என்ன பண்ணுற? விசுவாசித்தால், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக அதை தான் இன்னும் மேற்கோள் காட்டி எபிரேய புஸ்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் மனப்படமாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்ன சொல்றாரு? நம்பப்படுகிறவர்களுடைய காணப்படாதவைகளுடைய. எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம் ஏசாமியை பார்த்துருக்கிறீங்க? ஏசாமிய நாங்கள் ஒருத்தரோட கை தூக்க மாட்டேறீங்க. ஏசாமிய காயத்தோடு பார்த்துருக்கிறீங்களா? இல்லை எருசலேமில் கூட நான் கூட போயிட்டுலாம் வந்தேன், அந்த கல்லறைக்கெல்லாம் போய் நின்று. ஆனால் அங்கே ஏசாமி இல்லை, கல்லறை தரம் தான் இருக்குது. இல்லை, கல்லறை கல்வாரியில் இருக்கிற கல்லறை எல்லாம் திறந்தாங்க. கெத்செமனேல அங்கே தான் உட்காந்து ஜெபம் பண்ணாருன்னாங்க. ஆள் தத்துவத்திலே பார்க்கவில்லை. ஆனால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒன்றை நம்பி போயிட்டு நான் எங்கே போய் உட்கார்ந்தேன்? கெத்செமனேல போய் உட்கார்ந்து சொன்னாங்க, இங்கே தான் இயேசு உட்கார்ந்து ஜெபித்தார் அப்படின்ட்டு. முதல் முறை போகும்போதே நான் அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை, ஒரு உணர்வு, ஒரு அசைக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு காரியம் எனக்குள்ள ஓடுறதை நல்லா உணர்ந்ததுனால எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஈர்க்க முடியாத ஒரு பெரிய வல்லமையை அனுபவிக்க தொடங்கின. தவிர நான் அங்கே இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்றதை நான் என்ன பண்ணல. இன்னைக்கு நிறைய உருவங்களை வைத்து அதை பார்த்து பார்த்து போய்கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற நான் சொல்லுங்க, விசுவாசிக்கிற நான் சொல்லுங்க, விசுவாசிக்கிற நான் பாக்கியவான். அல்லேலூயா. அதனால ஏசாமி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருங்க? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில நான் இதை தான் கொஞ்சம் பேஸா செட் பண்ண நம்புறேன். இந்த காலையில ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு எனக்காய் சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார், இது நிச்சயமா எனக்கு நடக்கும்னு யாரெல்லாம் நம்புறோமோ நிச்சயமாய் அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை. ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்புகிறதற்கு எந்த ஏதுவும் இல்லைனாலும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்துல
வல்லவனாய் மாறினான் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பினான் எழுதுறாரு. 4 அதிகாரம் 18, 19, 20 நீங்க வாசினா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன்னு தான் கடைசியா சொல்லி முடிக்கிறார். மத்தேயு 28:20 அதான் கடைசி வசனம். என்ன சொல்றாருங்க? சொல்லுங்களேன், சத்தமா கொஞ்சம் சொல்லுங்க, தைரியமா பேசுங்க. நான் கூட சத்தமா பேச மாட்டீங்களா? கொஞ்சம் பேர்லாம் பேசவே மாட்டேன்ற புடிவாதத்தில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, பேசுறோம், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். ஆமென். ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டார். நான் தான் நம்பணும், நான் தான் விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுதுடைய சத்தியம் என்னவென்றால் அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உலகத்தில் உனக்கு உபத்திரவம் வரும், உலகத்தினுடைய சூழ்நிலைகள் உனக்கு வரும், ஆனா அதன் மத்தியிலும் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன். அது எல்லாவற்றையும் ஜெயித்த நான் உன்னோடு கூட தான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால ஒரு நாள் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். அதனால தான் என்ன பண்ணணும், இன்னைக்கு காலையிலும் ஆண்டவர் ஒன்று சொல்றது அதுதான். நான் உங்களுக்கு ஒரு 3 உண்மைகளை, இந்த உயிர்த்தெழுதலினால் நடந்த 3 உண்மைகளை சொல்லி நம்ம ஜெபத்தோடு கூட கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நல்லா கவனிச்சீங்கன்னா, ரோமருக்கு எழுதின புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும் பொழுது ரோம சபைக்கு நாம் எழுதுகிற இந்த வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளும்படிக்கு அதை சற்று வாசிப்போம். The book of Romans chapter 6 verses 4 and 5. ஆமென். ஒரு வேதாமத்தை முதல் முறை திருப்புறீங்கன்னா 213வது பக்கம் புதிய ஏற்பாட்டு என்ற புத்தகத்தில் அது இருக்கிறது. திருப்பி படிச்சு இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, மேலும் பிதாவின் மகிமையினாலே சொல்லுங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட, நல்ல சத்தமா சொல்லுங்க, அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புகிறோம்? ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புகிறோம்? இந்த வசனத்தை நம்புவீர்கள் என்றால், ஆமென். நான் சொன்ன அந்த வாக்கியத்தினுடைய கடைசி பகுதியை பிடிச்சுங்க. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, என்னை கைவிடுது என்று சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், your past is sealed. ஆமென். உன் கடந்த காலங்கள் முத்திரை போடப்பட்டாயிற்று. அல்லேலூயா. இனி கடந்த காலத்துக்கு உனக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. கடந்த காலத்தினுடைய உபத்திரவங்கள், கடந்த காலத்தினுடைய போராட்டங்கள் எல்லாமே என்னாச்சுன்னா எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு, இந்த வசனம் சொல்லுகிறதை நான் நம்புகிறேன், உயிர்த்தெழுதலின் சாயலோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசி சொல்லுவீங்க? எத்தனை பேர் அதை நம்பி சொல்லுவீங்க? ஆண்டவரே, பழையவைகள் ஒழிந்து போயிருக்கிறன. சத்தமா பேசுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பழையவைகள் ஒழிந்து போயிருக்கிற, எல்லாம் புதிதாயிருக்கிறது, எல்லாம் புதிதாயிருக்கிறது, பழையவைகள் ஒழிந்திருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வர வரையில கூட, ஒருவேளை இந்த அறைக்குள்ள வர வரையில கூட உடைய சிந்தனையை ஒரு காரியம் ஆண்டிருக்கும் என்றால், இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நீ நம்புவாய் என்றால், அந்த பழையதை கர்த்தர் முத்திரை போடுகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் உயிர்த்தெழுதலினாலே உனக்கு புதிதாய் மாற்றும்படிக்கு பழையவைகள் மேலே கர்த்தர் ஒரு முத்திரையை போடுறார். நம்புறவங்க உடைய கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, you can say that my past is sealed. I have nothing to do with my past. என் கடந்த காலத்தை குறித்து, கடந்த காலத்தினுடைய ஒருவேளை ராத்திரி வரையும் கூட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கூட அதை பழசா கன்சிடர் பண்ணுங்க. இங்கிருந்து எழுந்து போது சுகத்தோடு கூட தான் இந்த இடத்துல இருந்து எழுந்து நீங்கள் கடந்து போவீர்கள் என்று. ஏன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே ஒரு அதிசயம் இருக்கிறது.
அற்புதம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உயிர்த்தெழுந்த வல்லமையில் ஒரு சமாதானம் இருக்குது. எல்லா குழப்பமான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் முத்திரை போட்டிருக்கிறார்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டியோ ஆண்டவரை சோத்தரித்தோ இந்த காலையில சொல்லுங்க, ஆண்டவரே, everything that is of my past, everything that is of my past, that is not of me, God, that belongs to the past, and that is all sealed in the name of Jesus. ஒளிபரப்புல எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு பழைய காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் என்றால், இன்றைக்கு உன்னை பார்த்தா I want to declare something that your past is sealed by the resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமை என் கடந்த காலத்தை முத்திரை போட்டுடுச்சு. இவனுங்க செய்ய நினைச்ச சூழ்ச்சி என்னன்னா, நேற்றுக்கு உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். அந்த கல்லுக்கு முத்திரையை போட்டு அதை காவல் வச்சு வாசித்து பார்த்தீங்களா? அதை 27ஆம் அதிகாரத்தில் திரும்ப ஒரு முறை வாசிங்களேன் என்னோடு கூட. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி சனிக்கிழமை ராத்திரி உங்களுக்கு பேசினேன். இப்போ தான் முடிஞ்சது, அது நேற்று தான். இல்லை என்ன சொல்லுங்க, அவர்கள் போய் கல்லுக்கு என்ன பண்ணாங்களா? முத்திரை போட்டு முடிச்சு. அதுவே போதல்ல, ஆனால் நம்பிக்கையில் பாருங்க என்ன சொல்கிறா, கல்லுக்கு முத்திரை போட்டு அதுக்கு ஒரு கல்லை வைத்து. சொல்லுங்க, முத்திரை போட்டதுக்கு அப்புறம் என்னத்துக்குடா கல்லை வச்சு அப்புறம் கல்லறையை எதுக்குடா அந்த கல்லறையை போய் பத்திரப்படுத்துறீங்க? நல்லா கவனிச்சிங்க. இந்த உலகம் பிசாசின் மூலமாய் அநேக பழைய காரியங்களை அப்படிதான் என்ன பண்ணும், நீ நினைச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை உன் மேல முத்திரை போட்டு வைக்க விரும்புது. என்னோட எத்தனை பேர் இருக்கிறீங்க? புரிகிறவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. Enemy wants to always put a seal on your past so that you will be remembering, that you will recollecting every past of your life. Today I want to declare there is a supernatural power from the resurrection, and that power has already sealed your past so that you don't have anything to do with your past. உயிர்த்தெழுதலில் ஒரு வல்லமை இருக்கிறது. பிசாசுடைய நோக்கம் எல்லாம் பழையவைகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் எப்பொழுது எத்தனித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது பிசாசுடைய செய்கை. ஆமென். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நம்ப வேண்டும், இவருடைய உயிர்த்தெழுதினாலே என்னுடைய பழையவைகள், என் கடந்த காலத்தை கர்த்தர் முத்திரை போட்டிருக்கிறார். நம்புறவங்க எல்லாரும் ஒரு உரக்க சத்தமா நீங்க சத்தம் கொண்டு சொல்லுங்க, என் பழையவைகள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் பழையவைகள் ஒழிந்து இருக்கின்றன, பழையவைகள் எல்லாம் ஒழிந்துருச்சு. இன்னைக்கு காலையில சொல்லுங்க, இந்த காலையோடு கூட எல்லா பழையதும் ஒழிந்திருக்கிறது. கர்த்தர் புதிதாய் காரியங்களை மாற்றி இருக்கிறார். உயிர்த்தெழுதல் காரியங்களை புதிதாய் மாற்றி இருக்கிறது. உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் எனக்காய் ஜெயமாய் மாற்றி இருக்கிறது. Everything of my past is sealed in the name of Jesus. Enemy is somebody who wants to haunt you. எப்ப பார்த்தாலும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு கல்லை வைப்பான், கல்லுக்கு மேலே ஒரு முத்திரையை போடுவான். ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும்ல. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. அதன் மேலே ஒரு காவலை வேற வைக்கிறான். நல்லதுக்கா? அநேக நேரங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சில காவல்களை உன் வாழ்க்கையில் வைப்பான். நாம தான் தினம் கொண்டு சொல்ல வேண்டும், பழையவைகளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆமென். உயிர்த்தெழுதலின் நாள் இந்த காலையில் உனக்கு ஒரு நற்செய்தியை முதலாவது சொல்றேன். உன் பழையவைகளை கர்த்தர் முத்திரை போட்டு தூக்கி போட்டுட்டாரு. நீ அதை நினைச்சு ஓபன் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் அது திறக்கப்படுகிறதற்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் முத்திரை போட்டு தூக்கிட்டு போயிட்டு நரகத்துல போட்டாரு. அவ்வளவுதான். தூக்கி எங்கேயோ பாதாளத்துல போட்டாரு, எங்கேயோ கட்டி தூக்கி போட்டுட்டாரு. இனி நான் விடுதலையாய் வாழும்படிக்கு கர்த்தர் எனக்காய் அதை ஜெயமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நைட்டெல்லாம் தூங்காதவங்க யாரு? எதுக்கு எதாமே சொல்லும், எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்றவங்களாச்சே நம்ம தான். கொஞ்சம் பேருக்குலாம் இந்த காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்ட பிறகு ஒரு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க தூங்குறீங்க, தூங்குங்க. ஆனால் தூங்கிட்டே கேளுங்க, என் பழையவைகளை கர்த்தர் முத்திரை போட்டார். சொல்லுங்க பழச. ஆமென். So that's why you got to just declare something. There is no generational curses. நீங்க சொல்லணும், தலைமுறை சாபங்கள் என்பது எதுவும் எனக்கு இல்லை. சொல்லுங்க, தலைமுறை சாபம் எனக்கு கிடையாது. தைரியமா சொல்லுங்க, உங்களை தொட்டு சொல்லுங்க. அது மூக்கில் வர்ற அது கோல்டா இருக்கட்டும், சுவாச வியாதியா இருக்கட்டும்,
இந்த சோகால் சுகர் டயபெட்டிஸ்ன்றாங்களே, அதுவாக இருக்கட்டும். உங்கள் உடம்பை தொட்டு சொல்லுங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கட்ட அறுக்கப்படட்டும். இந்த காலையில் அது கட்ட அறுக்கப்படட்டும். இந்த இயேசுவின் நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை பாடனல்லையா? உயிர்த்த இயேசு ஜெயித்து விட்டார்னு பாடனல்ல, கல்லறைக்கு முத்திரையை போட்டு விட்டார் என்று பாடனல்ல, அந்த இயேசுவை நீங்க சொல்லுங்க. ஆமாடா சூர்யா, சொல்லு, தொட்டு சொல்லு. இன்னைக்கு நீ சொல்லிட்டு போய் மருத்துவத்தை போய் பரிசோதித்து பார். இயேசுவின் நாமத்தில் இந்த பழையவைகளை, இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்தை நீ கலஞ்சிட்டு, அவைகள் ஒழிந்திருக்கிறது. ஆமென். முதலாவதாக, your past is sealed. Amen. God had sealed your past, so you have nothing to do with your past. என்னோடு கூட வாசிங்க. இரண்டாவது, அதே 28வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 2வது வார்த்தையை சொல்றேன். 28ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை நீங்கள் என்ன பண்ணுங்க, கை கொள்ளும்படிக்கு சொல்லிட்டு சொல்றாரு. உலகத்தின், நல்லா சத்தமா சொல்லுங்க, முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. My present is safeguarded. சொல்லுங்க, என் நிகழ்காலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நானா செய்ய முடியாது. சொல்லுங்க, நானா செய்ய முடியாது. என்னோடு இயேசு இருக்கிறார். என்னோடு இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? உலகத்துக்கு ஒரு முடிவு வரும்னா அன்னைக்கு வரைக்கும் கூட இருப்பார். ஈரான் பண்ணாலும் சரி, ஈராக்கு பண்ணாலும் சரி, எவன் பண்ணாலும் சரி, யார் என்ன வேணா பண்ணிட்டு எதை வேணா பண்ணிட்டு போட்டோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, மை பிரசன்ட், சொல்லுங்க, மை பிரசன்ட் இஸ் சேஃப்கார்டட். என் நிகழ்காலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் தொட முடியாது. தைரியம் கொண்டு சொல்லுங்க, பலம் கொண்டு சொல்லுங்க, அது யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 41ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்துல தான் வாசிக்கிறோம். பலமுறை வாசிச்சிருப்போம், கேட்டிருப்போம். திரும்ப ஒரு முறை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சொல்லுங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். என்னதுங்க? நானாப்பா சொல்றேன். லிவிங்ஸ்டன் எழும்பி நின்று இந்த இடத்துல உங்களை சொன்னால் நீங்கள் நம்பாதீர்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே, சொல்லுங்க, நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குகிறவர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்காலத்து குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு குறித்து பயப்பட மாட்டேன். என்னைக்குரியதை கர்த்தர் எனக்கு தருவார். சொல்லுங்க, இந்த காலத்தில், அதனால தான் சொல்ற, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் நம்பி சத்தம் கொண்டு பலம் கொண்டு சொல்ல போறோம்? சொல்லுங்க, என் காலத்தில் என் கனியை தந்து, என் ஆசீர்வாதத்தை பார்த்து, என் திருமண வாழ்க்கையில சந்தோஷமாயிருந்து, என் பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாயிருந்து, என் தலைமுறைகளோடு கூட சந்தோஷமாயிருந்து, என் ஆலயத்தில் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கான நம்புகிறவர்கள் உங்க வாயில அறிக்கைட்டு பாருங்க. உயிர்த்தெழுதலால இயேசு செய்த இரண்டாவது காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இன்றைக்கு நிகழ்காலத்தை குறித்தும் பயப்படாதே. ஒன்ன மற, ஒன்ன புடிச்சுக்கோ. எதை மறந்துருங்க தெரியுமா? பழச மறந்துருங்க. சொல்லுங்க, தயவுசெய்து ஒரு பிரசங்கமா மாத்திரம் கேட்காதீங்க, செயல்முறையில கொண்டு வாங்க. அதனால தான் இதுக்கு முதல்ல ஒரு ப்ரீலூடெல்லாம் பேசினேன். ப்ரீலூட்னா தெரியுமா? ஒரு மியூசிக் வாசித்து அதுக்கப்புறம் அந்த பாட்டு என்னடான்னு தெரியாது, அந்த மாதிரி இல்லை. ஏன் முன்னாடி அது எல்லாத்தையும் சொன்னா, நிறைய நேரத்தில் எதுக்கு நம்புங்க. கேட்கிற நீங்கள், ஆமா, விசுவாசித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். நம்பணும். நம்பணும். என்ன நம்பணும்? பழசுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. பிசாசு யாரையாவது ஒருத்தரை வச்சு ஞாபகப்படுத்தினே இருப்பான். கவலைப்படாத. பழசை தூக்கி முத்திரை போட்டாச்சின்னு சொல்லி தூக்கி ஓரம் கட்டிட்டு புதியதை பார்த்து போய்கொண்டே இரு. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? அதாவது அதனால தான் பாருங்க, சங்கீதக்காரர் ரொம்ப பெருமையாக சொல்றாரு. 23ஆம் சங்கீதத்தை பலமுறை சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு கூட சொல்லுவோம், ஒருவேளை திருவந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோல் உடைய தடி என்னை தேற்று. யார் என் கூட இருக்கிறா?
வேறு யாரும் கூட இல்லை. சொல்லுங்கள், இந்த கையை எப்படி பிடிச்சிங்க, அவர் கையை பிடிச்சின்னு சொல்லுங்கள், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஒரு அடையாளமாக சொல்லுங்களேன், பரவாயில்ல. எப்போ அது எதோ பண்ணுறோம்ல, இது ஒரு அடையாளமாக, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடியும் பொழுது என்னோடு கூட இருக்கிறேன், உடைய கோலம் உடைய தடி என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நிகழ்காலத்தில் என்ன நடக்கும்னுட்டு எதையுமே பயப்படாதீங்க. நல்லா இன்னைக்கு போய் என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆண்டவர் இந்த காலத்துக்குரியதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஒன்றை செய்யுங்க, இந்த காலத்தில் நான் கர்த்தருக்கு முன்னால் நீதிமானாக இருப்பேன். ஏன்னா போன மாதம் பிரசங்கன்னு கிழிச்சி போட்டுறாதீங்க. போன மாதம் அதான் பேசினேன். நீதிமான்களுக்கு சொல்லுங்க, அவளுக்கு நன்மை உண்டாகும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நான் யோசித்து இருக்கிறேன். நோவா தன் காலத்தில் நீதிமானாக இருந்தானா. இப்போ நான் வாழ்கிற காலம் இட்ஸ் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஐயா, நோவாக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, நோவாக்கு அதெல்லாம் இல்லையா, அதனால் அவர் பாவம் இதெல்லாம் பார்க்கலையா, நல்லா ரெண்டு போயிட்டாரு. நாங்கள் தான் இந்த இதில் இந்த துன்பத்தில் மாட்டிட்டு இருக்கிறோம். யோ, இந்த காலத்திலேயோ உனக்கு உன் காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார், உன் காலத்தில் நீ நீதிமானாய் இரு. எத்தனை பேர் சொல்றீங்க நிகழ்காலத்தில் கர்த்தருக்காய் வாழ்வேன்? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்காய் வாழ்வேன். எது வந்தாலும், என்ன வந்தாலும், ஏது வந்தாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இந்த நிகழ்காலத்தில் எது வந்தாலும் சரி, இயேசுக்காய் வைராக்கியமா வாழ்வேன். ஏன் தெரியுமா? இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இயேசு எதையும் என்னை விட்டு விலக்க மாட்டார், விட மாட்டார். இயேசுவுக்காய் வாழ்வேன். எவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்திருந்தா இந்த ஆளை பற்றி அன்னைக்கு எழுதிட்டார் ஆண்டவர். கண்கள் தேடுது, எங்க பார்த்தால் அக்கிரமமா இருக்கிறது நடுவில் நோவாக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு கிருபை வேணும்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுங்க, கிருபை வேணும். இந்த கிருபை எப்படி தெரியுமா கிடைக்கும்? நீதிமானா இருந்தால் கிருபை கிடைக்கும், நீதிமானா இருந்தால் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. Everyone here has your unique challenges. சில சவால்கள்லாம் கேட்கும் போது எனக்கே வித்தியாசமா இருக்கும். இப்படிலாம் கூட வருமாடா, இப்படியெல்லாம் கூட சவால் வருமா? ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் உனக்கு உன் காலத்தில் உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சவால், அதை நீ தான் வாழணும். கூட இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணு சொல்லுவாங்க. ஆனால் அதை வாழ்ந்து முடிக்க வேண்டியது உன்னுடைய கட்டாயம். எத்தனை பேர் எனக்கு அதை அங்கீகரிக்கிறவங்க, ஏற்றுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதை நீ தான் வாழணும். எப்படி வாழணும்? இதோடு கூட இயேசுவும் கூட இருக்கிறார். எப்படி வாழணும்? அதோடு கூட இயேசு இருக்கிறார். நான் படுற இந்த வேதனை இயேசு அறிந்து இருக்கிறார். நான் படுகிற இந்த போராட்டத்தை இயேசு சுமந்து கொண்டு இருக்கிறார். என் கூட தான் இருக்கிறார். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இதை வாழ்வேன். அல்லேலூயா. நான் இன்னும் எவ்வளோதான் விளக்குனாலும் உங்களுக்கு புரியாது. புரியுமா உங்களுக்கு? புரியாது. உங்களுக்கு கேட்டால் குதிர்க்கமாக இருக்கும், என்னடா இது கிறுக்குத்தனமாக இருக்குதுன்னெலாம் தோணும். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சவால். ராத்திரி என் ஃப்ரெண்டு, அவர் பாஸ்டர் இருக்கிறார்ல, அவர் நைட் கான்சர்ட் நடத்தினார். அவர் வச்ச டைலாகே என்னன்னா, நீ ஒன்றுத்துலேயும் இருந்ததில்லை, நீ வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், அதனால் நீ வந்தே ஆகணும். போயிட்டு 10 மணிலேருந்து கண்ணை முழிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததே 2 மணிக்கு தான். 2 மணிக்கு மேலே வந்ததுக்கு தூக்கம் வருமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம சொல்லுவாங்களே, கொஞ்சம் கூட கண்ணை இறுக்கி கொஞ்சம் கூட மூடாமல் அப்படியே ஒரு மாதிரி 10 புரண்டு 3 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன்னா, தூங்கிட போகிறேன். ஒரு 3 அலாரம் வச்சுருந்தேன்னா, திடீர்னு காலில் வந்துடும் இல்லையா தூக்கம். நம்ம பாட்டு தூங்கிருப்போம், இங்கே எல்லா கூட்டம் வந்து உட்காந்து என்னடா இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அதனால் அப்படியே முழிச்சிருந்து எழுந்து குளிச்சுட்டு அது முடிச்சு இன்னொரு வேலை இருக்குது. சாயங்காலம் இன்னொரு டெடிக்கேஷன் இருக்குது. இன்னொரு திருச்சபையை ஓப்பன் பண்ணுறதுல போய் அவங்களோடு கூட சேர்ந்து ஆராதிச்சு அவங்களுக்கு பிரசவம் பண்ண ரொம்ப நாள் அந்த ஊரில் ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும் என்று போராடினதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். நான் தான் அதை வாழ வேண்டும், நான் தான் அதை செய்யணும். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன்ட்டு மத்தியானம் கொண்டா ஜோம் பண்ணி நல்லா பிரியாணி சாப்பிட்டு பத்துருவீங்க. கருத்தனே
யாருனா ரொம்ப பிரியப்படுறோம் கேட்பேன், எப்படி பாஸ்டர் போயிட்டு வந்தீங்களா, பரவாயில்லையா, உடம்புலாம் பரவாயில்லையா அப்படின்னு. அதை கூட யாரும் ரொம்ப கேட்குறதில்ல வச்சுங்க. அவ்வளோதான். அதுக்காக நான் கோச்சிக்கலாம் இல்லை, கவலைலாம் கவலைப்பட மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நான் தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனால் ஒன்று எனக்குள்ள என்ன நம்பிக்கை, அதுதான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும்னா, நான் ஓடும்போது கூட இயேசு வருகிறார். இயேசு என்னோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார். என் நிகழ்காலத்தில் நடக்கிற காரியங்களுக்கு இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். நம்பினீங்கன்னா எத்தனை பேர் அதை உறுதியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து. ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து கடந்து போகலாம். 8வது அதிகாரத்தினுடைய இந்த 11ஆம் வசனங்களை வாசிக்கும் போது சற்று உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். 8:11 விதமாய் வாசிக்கும். இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 11, 11வது வசனத்தில் இப்படி வாசி, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி என்னில் வாசமாய் இருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் என்றால், most of us have a lot of problem thinking about our future. 3 காலத்தை தான் பேசுறேன். கடந்த காலத்தை பேசினேன், நிகழ்காலத்தை பேசுகிறேன், வருங்காலத்தை உங்களிடத்தில் சொல்றேன். வருங்காலத்தை குறித்து பயப்படாதீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, வருங்காலத்தை குறித்து கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினுடைய ஆவி. பேசுறவங்க சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் நமக்கு முழிப்பா இருப்போம் இல்லையா. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினுடைய ஆவி எனக்குள்ளே வாசமா இருக்கிறபடினாலே, எனக்கா எதை செய்ய வேண்டுமோ அது செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதை செய்து கொண்டே இருக்கிற ஒரு ஆவி எனக்குள்ளே இருக்கிற. எத்தனை பேர் சொல்றீங்க? அதனாலதான் பாருங்க, இந்த பீட்டர் 2.0 இப்படி எல்லாம் பார்த்துட்டார் கண்ணில். அவர் ஒரே அழுதுறாரு, மனம் கசதா அழுதுக்குது, போயிட்டார். ரொம்ப வேடிக்கையான காரியம், ஏசாமி சிலுவை தூக்கிட்டு போகும்போது இவனுக்கு எவனுமே கூட இல்லை. ஒருத்தன் தூக்கணும், அவன் பேர் தெரியுமா அவங்களுக்கு கூட? சொல்லுங்களேன், யாருன்னா தெரிஞ்சவங்க சத்தமாக தான் சொல்லுங்களேன். தூக்கி அவன் மேலே வைக்கிறாங்களே. எப்பா தப்பா சொல்லிட்டோன்னா எங்கடா மார்க் கொடுத்து பாஸ் பண்ணாம ஆக்கி பரலோகம் போயிடுமோன்ற மாதிரி ஒரு பயத்திலே இருக்கிறீங்க. அவன் பேர் ஒரு சீமோன் தான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் வாராட்சி சொல்லுது, எனக்கு அது நேற்று கொஞ்சம் பேசி. அவன் வந்து இந்த ஊருக்கு சும்மா ஜாலியாக வந்தவன். எதுங்க, சொந்தக்கார பார்க்கறதுக்காக வந்தவன். ஆக்சுவலி ஆராய்ச்சியில் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா, திஸ் மேன் கேம் ஆஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். ஹி கேம் டு see some relative. நம்ம நல்லா கேட்கல, ஒரு எல்லாரும் எழுப்பி விடுறதுக்கு ஒன்று சொல்கிறேங்க. நம்ம வீட்டுக்கு தண்ணி போட வரவங்கிட்ட, இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒன்று டெலிவரி போகிற வரக்கிட்ட, இந்தாப்பா எங்கள் வீட்டுடைய காரியத்தை கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கிற மாதிரி அவன் மேலே தூக்கி வச்சு இவனுக்கு என்ன பண்ணுறீங்க, எல்லாம் ஒருத்தரும் கூட இருந்தவன் எவனுமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சேன், ஏசாமிக்கு எப்படி இருந்திருக்கும். டேய், கூடவே நீங்கள் சாப்பிட்டீங்க, கூடவே வந்தீங்க, பேசும்போதெல்லாம் ஆமேன்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? கையை தட்டுறானா கையை தட்டுனீங்க, ஆமேன்றீங்க, சத்தம் போடுறான். வீட்டு கூட போக மாட்டான்டவரே, உங்க கூடவே தான் இருப்பான்டவரே. பொண்டாட்டிய தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, உங்க கூட தான் இருப்பான். டேய், எங்கடா போனீங்க? எவனா ஒருத்தனை கூப்பிட்டு அவனை தூக்கி சொல்லி அவன் மேல வைக்கிறீங்க. நீங்க ஒருத்தனும் பக்கத்துல கூட இல்லையடா, தண்ணி கேன் போட வந்தவன மேல வச்சிட்டீங்களேடா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்கேயோ ஓடி போய் மாடியில் ஒழிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப கவலையாக இருந்திருக்கும்ல. அதான் ரொம்ப, அதை நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க. அவர் சொல்கிறாரு, டேய், உன்னதத்திலேருந்து வருகிற பலனால நீ நிரப்பப்படுகிற வரையில் என்ன பண்ணாத, வெளியில போயிடாத. நீயும் போயிட்டு எதையாவது பிரசங்க எடுக்க பண்ணோன்ட்டு பைபிளுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு எதையாவது பண்ணாத. போய் முதல்ல அதில் நிரம்பு. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நிச்சயத்தை நீங்கள் அடைய வேண்டும். இயேசுவை உயிரோடு எழுப்பினுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. சொல்லுங்க, இயேசுவை உயிரோடு எழுப்பின ஒரு ஆவி எனக்குள்ள இருக்கிற நிச்சயம் உனக்குள்ள இருக்கனா, நாளைக்கு குறித்து பயப்பட மாட்டான். திட்டம் பண்றது தப்பு இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம ரொம்ப பிஸி நினச்சி தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சுக்கு, அது இந்த சர்ச்சு கூட தெரியாது எனக்கு பேர், அவங்க நேற்றுக்கு என்னை ரொம்ப வற்புறுத்தி அடுத்த வருஷம் லெண்டேஸுக்கு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு டேட்டு கேட்டுக்கிறாங்க. 2 ஆப்ஷனை கொடுத்து,
நான் நினச்சேன் என்னடா நம்மளே இவ்வளோ. அப்போ நான் யோசிச்சேன், ஓஹோ சரி ஏதோ கத்தர் பெருசாக 2027 பண்ண போகிறாரு போகுது. ஆனால் நமக்கு வந்து 2027 February வருது, 13ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு வீக்கு. அப்புறம் யோசித்தேன் 13-14 கொடுத்துட்டு அப்புறம் அவங்களே கூப்பிட்டு சொன்னேன். நானே யோசித்தேன் சரி 13-14 ஒரு வெற்றி நிச்சயம் வைப்போம், 14ஆம் தேதி ஃபஸ்ட் வீக் ஆகிறதால நம்ம வெற்றி நிச்சயம்லாம் வைப்போம், அதனால் அவங்களுக்கு 20-21 டேட்டு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு. ஏன் சொல்லனா நம்ம வந்து சில காரியங்கள் என்ன நடக்கும்னே தெரியாது இருக்கிறோம். இவனுங்கெல்லாம் பேசுகிறத வச்சு நம்ம ஒன்று பயந்துன்னு இருப்போம், இவனுங்கெல்லாம் குண்டை போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோன்ட்டு. ஏன்னா அந்த ஃப்யூச்சரை குறித்து நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது. அப்படி தான் போன வருஷம் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஐயா பாஸ்டர் நீங்கள் ரொம்ப பிஸி, அதனால் 2026 ஜனவரிக்கு எனக்கு இப்போயே டேட்டை கொடுத்துருங்க. அந்த வருஷம் கேட்கும்போது எனக்கு புரியவே இல்லை. ஆனால் உண்மையாகவே ஜனவரி ஃபுல்லாகவே பேக்டாக இருந்துச்சு. எனக்கு கன்னியாகுமரிக்கு ஒரு மீட்டிங்காக அவங்க கேட்கும்போது போன வருஷம் கேட்டாங்க நமக்கு. ஏன்னா ஃப்யூச்சரை பற்றி எதை சொல்ல வரேன்னா இங்கே பெருமைக்கெல்லாம் பேச வரல, நமக்கு ஃப்யூச்சரை பற்றி நமக்கு இல்லைனா என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்றைக்கே உட்காந்துன்னா அன்னைக்கு ஜூலை 20ஆம் தேதி நடக்க போகிறதுக்கு வச்சு இன்றைக்கி டென்ஷனாக உட்காந்துருப்போம். தெரியுமா உங்களுக்கு ஜூலை 20ஆம் தேதி நடக்க போகிற என்னடா அது ஸ்பெசிஃபிக்னு தேடாதீங்க, நான் சும்மா ஒரு டேட்டை விட்டு தூக்கி விடுறேன். ஜூலை 20ஆம் தேதி நடக்க போதாமே, அன்றைக்கி தான் தீர்ப்பு வரப்போதாமே, அன்றைக்கி தான் இது வரப்போதாமே, அது வரப்போதாமேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, எதையும் மண்டையை உடச்சிக்காதீங்க. யோர் ஃபியூச்சர், யோர் பர்பஸஸ் ஆர் ஆல்ரெடி செட்டில்டு. சொல்லுங்க, என் வருங்காலங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, வருங்காலத்தில். ஆண்டவர் யாக்கோபை சொல்றாரு, என்ன சொல்றாரு பாரு, எல்லாம் தெரியாதா, எல்லாம் தெரிஞ்ச தேவன் தானே அவர். யாக்கோபை கூப்பிட்டு அங்கே படுத்து கிடக்கிறான், தனி மனுஷனா ஒன்றுமே இல்லாமல் ஒரு வனாந்தரத்தை பதுமை சொல்ற, நீ போ நான் கூட இருப்பேன், உன்னை திரும்ப இதே இடத்துக்கு நான் கொண்டு வந்துடுவேன், அது வரல உன்னை நான் விடவே மாட்டேன். இவனுக்கு தெரியாது, இவர் நினச்சினாரு சரி ஏதோ ஜாலியாக போகிறோம், நம்ம அங்கே போனால் மாமா வீட்டுக்கு போனார், ஜாலியாக இருந்தார், மாமா வீட்டுக்கு போனோன்னு விருந்தும் மருந்தும் எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, கொண்டாட்டமாக இருந்துச்சு. அங்கே போனோன்னு மாமா தூக்கி போடுறாரு, போடா அங்கே போய் போடுறா, எல்லாம் வீட்டில் இருந்ததெல்லாம் போதும், இந்த பையன் இங்கே உட்காந்து எல்லாம் நடக்குது. எல்லாம் நடந்தாலும் ஒன்றை தான் அவன் பிடித்து கொண்டிருந்தான், எது தெரியுமா, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு வருங்காலம் இருக்கிறது, கர்த்தர் சொன்னபடியே செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்பி விசுவாசி சொல்லுவீங்க? கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிற வரையிலே அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னதை எனக்காய் நிறைவேற்றி கொடுக்கிறவர். I know this church has a purpose. இந்த சபைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. என் தகப்பனவர்கள் ஆரம்பிச்சு கடந்து போய் கர்த்தரோடு கூட சந்தோஷமா ஜாலியா உட்கார்ந்து இருந்தாலும் அவருக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு நிறைவேறுகிற வரையிலே கர்த்தர் விட மாட்டார். அப்படிதாங்க உங்க வாழ்க்கைக்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும், one thing you have to be of confident, this resurrection, இந்த உயிர்த்தெழுதல் என் வருங்காலத்தை ஏற்கனவே தீர்மானம் பண்ணி எல்லாத்தையும் சரியா வச்சிருக்குது. அல்லேலூயா. ஆமா, அதனால தான் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு ஒரு குவிஸ். தூங்குறவங்க யாரா ஒரு பதில் கொடுங்களேன், எங்க இருக்குது இந்த வசனம்? பைபிள்ல இருக்குதியா? எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எத்தனை பேர் ஒரு முடிவை எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க, நான் ஒன்று எதிர்பார்க்குறேயா? சொல்லுங்க, அதெல்லாம் ரிவீல் பண்ணாதீங்க, தேவையில்ல. சொல்லுங்க, ஆனால் நான் ஒன்று எதிர்பார்க்குறேயா? நான் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஒன்றை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது பிசினஸாக இருக்கட்டும், ஒரு எதையாவது இருக்கட்டும், சொல்லுங்க, அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதை எனக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை மனுஷன் அல்ல, தட் இஸ் செக்யூர்ட் இன் காட்ஸ் ஹேண்ட். அது கர்த்தருடைய கரத்துல பாதுகாப்பா இருக்கிறது. என்னைக்கு என் கையில கொண்டு வந்து கொடுக்கணுமோ அன்றைக்கு கர்த்தர் அதை என் கையிலே கொடுப்பார். ஆமென். This resurrection has a power that will seal. அது முத்திரை மாத்திரம் போடுறது இல்ல, என் நிகழ்காலத்தில் என்னோடு கூட வரும். என் வருங்காலங்களை எனக்காய் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறது. அதை கர்த்தர் எனக்காய் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தைரியமா பிடிச்சுக்கிங்க, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு காலையில் எங்களிடையில சொல்லுகிறது அதுதான், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
உன்னை விட்டு கைவிடவும் மாட்டேன். இருக்கிற இடத்துல ஒரு கண்ணில் மூடி ஒரு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சத்தியம் உண்மை நம்பினீங்கன்னா அதை அறிக்கையிடுங்க. இந்த சத்தியம் உண்மை ஆண்டவரே, இதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 காரியத்தை தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு பழைய கடந்த காலம் உன்னை ஞாபகப்படுத்தி உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் என்றால் இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் ஒன்றை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த திருவிருந்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சடங்காச்சாரமாக ஒரு கடமையை எடுக்காதீங்க. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் நான் காலையில் அட்லீஸ்ட் ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் ரியலி டூ இட் வித் தட் ஃபுல்னஸ் இன் யோர் ஹார்ட் தட் யூ காட் டு சே, ஒரு முழுமையின் நிறைவோடு கூட ஒரு உணர்வோடு கூட சொல்லுங்க. ஆண்டவரே, பழையத்தெல்லாம் பற்றி பயந்து இருக்கிறதுக்கு இன்னைக்கு நான் தேவை கிடையாது ஆண்டவரே. பழசை பற்றி நான் பயப்பட போறதில்லை. அப்படி ஒரு இப்ப ஆயிடுமா, அது இது இன்னைக்கு திரும்ப வந்துடுமா, அதனாலதான் இது நடக்குதா, ஐயோ அதனாலதான் இது நடக்குதா. எனக்கு அடிக்கடி ஜாஷுவா நான் நிறைய முறை சொல்லிட்டே தான் இருக்கிறது. ஏன்னா ஜாஷுவாவுடைய இந்த பலவீனமாக இருக்கும்போது அடிக்கடி நான் அதை சொல்லுவேன். இன்னும் கூட நிறைய இடத்துல அதை சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். அவருடைய தகப்பனாரும் தாயானன்ட்ட ஒரு நாள் அது அழுதாங்க, பேசுகிறாங்க. பேசும்போது அவங்களுடைய மன கஷ்டத்தில் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் யாருக்குமே எதுவுமே பண்ணது இல்லையா பாஸ்டர், நாங்கள் ஏன் என் மகனுக்கு இப்படி. அடிக்கடி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப இமோஷனலாக. ஏன்னா சம்டைம்ஸ் அவர் பெயின் மேக்ஸ் அஸ் டு திங்க் அபவுட் த பாஸ்ட். நம்ம வலி சில நேரத்தில் இன்னைக்கு கூட சில காரியத்தினுடைய கூட உங்களுக்கு ஒரு இருக்கும் போது எதனால் இது நடக்குது, அது கூட ஒரு சின்ன லிங்க் இருக்குதா, கெட் ரிட் ஆஃப் தட். நீ காலில் அதை தகர்த்து போடுங்க. ஆண்டவர் அதை சொல்கிறாரு, ஆவியானவர் அதை சொல்கிறாரு. அவன் வாழ்க்கையில், ஜாஷுவோடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து இன்னைக்கு 2026ஆம் ஆண்டில், எந்த வருஷம் பாது 21 22 2022 22 அந்த கேன்சர் அதோடைய உச்சம். நான் போய் பார்க்கும்போது உட்காரக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த கட்டில் இப்படி தான் இருப்பார் கவுந்து. கீமோதெரப்பி. Just why don't you stand? Let people see you. There are some new people. கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ அவங்க பேசுனது அதுதான். ஆனால் ஒன்று தான் திரும்ப ஜாஷுவா ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவங்க வீட்டில் ஜாஷுவா ஒரு பெரிய சாட்சியாய் மாறுவான். உலகம் எங்கோ இப்போ இங்கே இந்தியாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு கூட ஒரு இது இருக்குது இல்லை, ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். எங்கே வேணாலும் கிடைக்கிற வாய்ப்பு ஒருத்தனுக்கும் 2 பேருக்கோ 10 பேருக்கோ சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூமியின் கடையாந்தரம் வரையில் இந்த சாட்சிகளை கர்த்தர் கொண்டு போகிறதுக்காக ஒன்று நடந்ததே தவிர அவங்க அப்பா அம்மா ஏதோ தப்பு பண்ணதுனால நடக்கலை. தேங்க்யூப்பா. Not because their parents have done. Sometimes the enemy tries to link something to make you feel worse. பிசாசு எதையாவது ஒன்று லிங்க் பண்ணி விட்டுட்டு அவர் ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். தெரியுமா உங்களுக்கு? கலப்பி விட்டுட்டு நம்ம பாட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு ஒரே இயேசுவே இல்லைன்ற அளவுக்கு வந்துடுவோம். என்ன ஆகிடுவோம் சொல்லுங்களேன்? என்ன எங்கே வந்துடுவோம்? இயேசுவே இல்லை, இந்த வாயில தான் பாடணும், ஆனால் இந்த வாயிலே சொல்லுவோம் இயேசு எங்கடா போயிட்டாருன்ற அளவுக்கு மாறிடுவோம். தயவு செய்து இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் காலையில் ஒன்றை நல்லா தைரியமாக பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க. பழையவைகள் ஒழிந்தன, பழையவைகள் மேலே ஒரு முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரையை யாரும் மாற்றவே முடியாது. அதை எடுத்து என் வாழ்க்கையில் வைக்கிறதற்கு அந்த சாப கயிறுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. காலையில் அதனால தான் இருக்கிற இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப தாழ்மையாக ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே இதை அடிக்கடி நினச்சி குழம்பிட்டு இருக்கிற ஆண்டவரே, என்னைக்கு ஒரு சத்தியத்தை நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன். மை பாஸ்ட் ஹஸ் நத்திங் டு டூ வித் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் லார்ட். நடக்கிறதுக்கும் என் கடந்த காலத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இந்த நிகழ்காலத்தில் நான் போய்கொண்டிருக்கிற இந்த சோதனையில் இயேசு என்னோடு கூட இருக்கிறீர். நான் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசு என்னோடு கூட இருக்கிறீங்க. ஏன்னா நாளைக்கு இது ஒரு பெரிய சாட்சியாய் மாறப்போகுது. அநேகர் இடத்துல எழும்பி இந்த இயேசு சமாதானம் தருகிறவர், சுகம் தருகிறவர், அற்புதம் செய்கிறவர், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் என்று ஆண்டவரை நான் சொல்லத்தக்கதாய் இன்றைக்கு இந்த நிகழ்காலத்தில் இன்னைக்கு நான் ஒரு சூழ்நிலையோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அதற்காக தான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிறவர்கள் ஏன் மௌனம் ஆயிட்டீங்க? ஒரு ஜெபம் பண்ணுங்க, தாழ்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, today I want to declare a resurrection message to you.
உயிர்த்தெழுந்த நாளுடைய ஒரு செய்தியை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். உன் கடந்த காலத்தை முத்திரை போடும்படிக்கு இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். உன் கடந்த காலத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவர் முத்திரை போட்டுட்டு உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவரை உயிரோடு எழுப்பின ஒரு ஆவி இருக்கிறது இல்ல, அந்த ஆவி உனக்குள்ளே இருந்து சொல்லுது, இன்றைக்கு இருக்கிற இந்த நிகழ்ந்த காலத்திலையும் இன்னைக்கு நீ செய்கிற எல்லாவற்றிலும் உலகத்தின் முடிவு பரியந்தும் இயேசு உன்னோடு கூட எல்லா காரியத்திலும் உன்னோடு கூட தான் இருந்து கொண்டே இருப்பார். ஐயா இது எப்படி ஆகும், என்னோட யாருமே இல்லையே, நான் திக்கற்றவா இருக்கிறேன். You are not an orphan. நீ திக்கற்றவனா இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரோடு கூட இயேசு கூட இருக்கிறார். நீ திக்கற்றனா இருக்கவே மாட்ட. இயேசு உன்னோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். வரும் காரியங்களை குறித்து யோசி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதை குறித்து யோசி உங்க மனக்கவலைகளை ஏற்றிக்கொண்டு வியாதியோடு கூட நீங்கள் கடந்து போகக்கூடாது என்பதற்காய் வரும் காலங்களுக்காக இயேசு எல்லாவற்றையும் உனக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ நம்பணும், மை ஃபியூச்சர், என் வரும் காலங்கள் எல்லாம் நோக்கத்தோடு இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக ஏற்கனவே செட்டில் பண்ணி இருக்கிறாரு. அதன் காலத்தில் கர்த்தர் காரியங்களை நேர்த்தியா எனக்கு செய்வார். நம்பிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஜெயமாய் நடத்தி கொண்டே இருப்பார். ஆமென்.